கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஒரு பெண்ணியவாதி, சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் அப்படின்னு இவங்களுக்கு பல முகம் இருக்கு. அதை தாண்டி சமூகத்துல ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்னா தன்னுடைய குரலை தயங்காம பதிவு செய்வாங்க அப்படின்னு இவங்களை நம்ம உறுதியா சொல்ல முடியும். அவங்க ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள். அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் நன்றி சுபா. நன்றி மேம். எஸ் மேம், உங்களுடைய எடப்பாடியின் சந்திப்பு இன்று ஊடகங்கள்ல ரொம்ப பெரிதளவுல பேசப்படுது. இதோட பின்னணி என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, நான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தீங்கன்னா, நான் அதிகமா கடந்த முறை பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக ஒரு 10 வருஷம் முன்னாடி பயங்கரமா திமுகவோட வெறி பிடித்த ஒரு ரசிகையா தான் இருந்தேன். அப்புறம் பட்டியல் சமூகத்தான பிரச்சனைகள், அப்புறம் பெண்கள் மீதான பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த 2 பிரச்சனை, அப்புறம் பேச்சுரிமை, இந்த மாதிரி பிரச்சனைகள் குறித்து பேசும்பொழுது திமுக எப்படி நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பயந்து திருச்சி வெளியே வருவோம் இல்லையா? மனித உரிமை பேசும்பொழுதே திமுக மனித உரிமைக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு வரும்ல, அதுதான். அப்புறம் ஒரு ரெக்கனிங் இருக்கு. வெளியே எல்லா கட்சியும் பார்க்குறோம், எல்லோரோடையும் பழகுறோம். எந்த கட்சி இப்போதைக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கு, மனித உரிமைகளை காப்பதற்கு ஒரு சிறந்த கட்சியா இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வருட காலமாக பட்டியல் சமூகத்தில் மீது நடந்த வன்முறையாகட்டும், ஆணவ கொலை, அதுக்கப்புறம் கஸ்டோடியல் டார்ச்சர், இது போன்ற பல விஷயங்களுக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தாரு. நான் டிமாண்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க ஐடி விங்கு, அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாரும் டேக் பண்ணி, அவரும் டேக் பண்ணி டிமாண்ட் பண்ணுவேன். அவரும் சூப்பரா ஒரு முழு நீளமான ஒரு அறிக்கை ஒரு விஷயம் கொடுத்தாரு. ஸ்டாலின்லாம் பேசவே இல்லை. நான் ஸ்டாலினோட ஆட்சியில தான் நடக்குது இந்த மனித உரிமை மீறல்கள். 36 பேர் இறந்திருக்காங்க. காவல் மற்றும் நீதி மன்ற காவலில் இருந்தவர்கள், ஆணவ கொலைகள், அப்புறம் பெண்கள் மீதான வன்முறை. இது குறித்து ஏன்னா அதிமுக ஆட்சியில ஒரு சம்பவம் நடக்கும்போது கூட திமுக அதை எப்படி பெரிதுபடுத்துச்சு, நாங்கெல்லாம் கூட வாய்ஸ் கொடுத்தோம். ஆனா திமுக ஆட்சியில ஒரு சம்பவம் இல்ல, கிட்டத்தட்ட 100 சம்பவங்கள் இது மாதிரி நடக்குது. 100 கூட இல்ல சுபா, 1000 நடக்குது. 1000 நடக்குது, நிறைய நடக்குது. அதான் நம்பர்ஸ், டேட்டா. பெண்கள் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான வன்முறை, பட்டியல் சமூகத்தின் மீதான வன்முறை அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு டேட்டா சொல்லுது. இதுதான் நாங்க கேள்வி கேட்கும்பொழுது, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்படி இருந்ததோ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்படியே மாறிடுச்சு. அது எப்படி ஒரு பாசிச போக்கு இருக்குல்ல திமுகக்கு. அப்போ திமுகவை ஆட்சியிலிருந்து விலக்கி விட்டு அங்க வரக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை, அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ஒரு ஸ்திரத்தன்மையான ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னா அது தற்போது அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சியா இருக்காரு. லாஸ்ட் 1 year இஸ் பீன் டூயிங் அமேசிங். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எங்களுக்கு அழைப்பும் விடப்பட்டது. அழைப்பு என்ன, நாங்க நிறைய தொடர்ச்சியா சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர்கள் மற்றும் நாங்க இந்த அறிவு சமூகம், அப்புறம் தலித் இன்டெலெக்சுவல் கலெக்டிவ்ங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் சிந்தனைவாதிகள், குறிப்பா ப்ரொஃபசர்ஸ், ஸ்காலர்ஸ், அப்புறம் ஆக்டிவிஸ்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அதுல இருக்கோம், நிறைய பேர், அண்ட் உலகம் முழுவதும் இருக்கவங்க. ஸோ ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு எங்களுக்கு அங்க போய் அவங்க அழைப்பு கொடுக்கும் பொழுது ஓகே, நம்ம போய் அவங்க பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த எப்பொழுதுமே தலித் சமூகம் ஒரே இடத்துல குவியணும் அப்படின்னு ஒரு செட்டப் 30 வருஷமா பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் செஞ்சுரியோட தொடக்கம் இருக்குல்ல, 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல MC ராஜா, ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், அப்புறம் சிவராஜ், மீனம்பால் சிவராஜ், அதுக்கப்புறம் சகஜானந்தர், மதுரை பிள்ளை, இது போன்ற பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, அயோத்திதாசர், இவங்க எல்லாமே ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. ஒருத்தர் வைஸ்ராய்ஸ் கவுன்சிலர் இருந்திருக்காரு, ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போவாரு. ஒருத்தர் அயோத்தியாச பண்டிதர் ஆல்காட்டோட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒருக்கப்புறம் MC ராஜா நீதி கட்சியில இருந்து அப்புறம் நீதி கட்சியை துப்பிட்டு வெளியே வந்துருவாரு. என்னடா நீதி கட்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு அநீதியா இருக்கீங்களே அப்படின்ட்டு வெளியே வந்துருவாரு
இவரு MC ராஜா. ஆனா இது போன்றவர்கள்லாம் தனித்தனியா இருந்தனாலதான் அவங்களால வந்து மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்பவே. அப்புறம் ஆதிதிராவிடர் பள்ளிக்கூடங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயம் அவங்களால இப்ப செய்ய முடிஞ்சுது. இப்ப சொல்றாங்கல்ல பெரியார் வந்து எல்லாருக்குமான சுதந்திரத்தை கொடுத்தாருன்னு. ஆக்சுவலி 1927ல பெரியார் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும், எல்லா தெருக்குள்ளும் நுழைய முடியும், எல்லா கோவிலுக்கும் செல்ல முடியும், எல்லா பொது கிணற்றிலிருந்தும் குளத்திலிருந்தும் தண்ணீர் எடுக்க முடியும் என்ற ஒரு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஆர்டரை பாஸ் பண்ண வச்சது ரெட்டமலை சீனிவாசனா இருக்கு. இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் அவங்க அப்பவே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தலித் சமூகம் ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடும் 1927க்கு முன்னாடியே எங்களுக்கு இடஒதுக்கீடும் கிடைச்சிருச்சு. அப்புறம் தலித் சமூகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாரோ கடந்த 60 வருடங்களாக தலித் சமூகம்லாம் ஒரே இடத்துல நிக்கணும். 60 வருடங்கள் கூட சொல்ல முடியாது. இளைய பெருமாள் போன்றவர்கள் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க, காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. ஒருத்தரும் ஒரு இடத்துல வைபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, சேப்பன் இருந்தாரு, சேகு தமிழரசன் இருந்தாரு. எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நல்லா வேலை பார்த்தாங்க. அதிமுக ஆட்சியில இருந்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில தான் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவே இருந்திருக்கு எம்ஜிஆர் கிட்ட. அப்ப என்ன நடந்து நடுவுலன்னா திமுக தான் தலித்துகளோட பாதுகாவலர், எல்லாம் திமுக கால போய் மொத்தமா கும்பலா விழுந்துருங்க அப்படின்னு ஒரு அரசியலை 90களுக்கு அப்புறம் 2000ல இருந்து கட்டமைக்கிறாங்க. யார் கட்டமைக்கிறது பார்த்தா விசிகா போன்ற கட்சிகள். தலித்துகளுக்கு இவங்க தான் வந்து பாதுகாவலர், இவங்க கிட்டதான் போய் நிக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னா எல்லா சிந்தனையாளர்களும், எல்லா செயற்பாட்டாளர்களும், எல்லா அரசியல் பேசுற சாமானிய தலித் மக்களும் எல்லாரும் போய் திமுக கிட்ட குவியும் போது திமுகவுக்கு ஒரு அதிகார திமிர் வந்துருது. பேசிக்கலி திமுக இஸ் ஆன்டி தலித். கீழ்வன்மணி மேசக்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த முதல் முறையில இருந்தே 50க்கும் மேற்பட்ட தலித்துகள் கொளுத்தி கொல்லப்பட்டாங்க. பண்ணையார் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால. திமுக ஆட்சியில தான் இது நடந்தது. போலீஸ் முன்னாடி இது நடந்தது, திமுக போலீஸ் முன்னாடி இது நடந்தது. அப்புறம் மாஞ்சோலை, இது மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது திமுக வந்து பயங்கரமான ஜாதிவாத கட்சி. யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க. திமுக ஒரு ஜாதிவாத கட்சி, அது ஜாதி குணம் இருக்கு, அப்புறம் ஜாதி ஓட் பேங்க் உருவாக்குனது திமுக. அப்ப இந்த விஷயம் இருக்கும்பொழுது திமுக கிட்டதான் நம்ம எல்லாம் திருமாவளவன் என்ன சொல்றாரு, எல்லாரும் வாங்க, நான் தான் உங்க எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ், நான் எல்லாரையும் கூட்டு போய் திமுக கிட்ட விடுறேன். அங்க மதிப்பு இல்ல, உட்கார்றதுக்கு சேர் இல்ல, மனுஷங்களை தொட மாட்டாங்க, மனிதர்களை தொட தயங்குகிறார் ஸ்டாலின். அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து நிறைய விஷயம் கேட்டிருக்கோம். எங்களை வந்து அந்த பறையன் கூட இருக்கிறது, பறையர் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரியான விஷயங்கள் நிறைய, அதுவும் இந்த சமூகத்துக்குள்ளேயே சண்டை வரக்கூடிய இடஒதுக்கீட்டு விஷயங்கள்லாம் கருணாநிதி பயங்கரமா விளையாட்டாரு. அது இந்த சமூகத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. வேலை கிடைக்காம அதெல்லாம் பேக்லாக் இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கும்பொழுது எங்களுக்கு வந்து திமுக கிட்ட போய் ஃபுல்லா நீ சரணடைஞ்சிரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு திமிர் இருக்க தானே செய்யும். இவங்களுக்கு நம்ம விட்டா வேற போக்கு கிடையாது அப்படின்னு இருக்குல்ல. புதுசா யாராவது தலித் அரசியல் பேசினாலும் விசிகா திமுகக்காக அவங்கள அடக்கிடுது. தப்பு இல்ல, அடியாட்கள் போல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இல்ல நம்ம மாற்று அரசியல் வழிகளை பார்க்கணும். நான் கொத்தடிமை கிடையாது, என்னால பிளாஸ்டிக் சேர்ல உட்கார முடியாது, எனக்கு குஷன் சீட் வேணும், நாற்காலி வேணும், எனக்கு மரியாதையா கை குலுக்கணும். அப்படி ஒரு இடம் என்ன, என்னை மரியாதையாக அழைக்கிற ஒரு இடம் இருக்குன்னா அது அதிமுகனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நாங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது எங்களுடைய தீர்மானம். திரும்பவும் திமுக ஆதரவு கொடுத்து திரும்பவும் 5 வருடம் நாங்க கஷ்டப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த 5 வருஷமே நாங்க ரொம்ப பட்டுட்டோம். கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நான் வட சென்னைக்காரர்களாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் வட சென்னை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு அதிமுக வந்து ஒரு பாதுகாப்பாக அடுத்த 5 வருஷம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாமலே அதிமுகவை அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு திமுக கிட்ட அடி மேல அடி வாங்கும் போது தான் நிதர்சனம் புரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவங்க அடைக்கு பேர் நாங்க போகும்போது ரொம்ப மரியாதை இருந்துச்சு. எங்களுக்கு தனியா ரூம் இருந்தது, எங்களெல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு, எங்களை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு எல்லாமே ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. அங்க போய் அங்க நிக்கவே இல்லை. எவ்ரிதிங் வாஸ் ரெஸ்பெக்ட் வாஸ் கிவன். அப்புறம் எங்களை நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, ஆனாலும் எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. வேட்பாளர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் எங்களை ஸ்ட்ரைட்டா உள்ள கூப்பிட்டு, அவர் இத்தனைக்கா அவருக்கு தொண்டை கட்டிட்டு இருந்துச்சு, அவர் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உடையில தான் முடியல அவருக்கு எலெக்ஷன் வெளியில போகணும், இருந்தாலும் பொறுமையா நாங்க கொடுத்த அந்த ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பட்டியலின தேர்தல் அறிக்கை, தீர்மானங்கள் இதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னே அது பொறுமையா கேட்டு வாங்கிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு தான் அவர் போனாரு. ஃபிளைட்டுக்கு அவசரங்கும் போது கூட ஹி வாஸ் தேர். அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அது எங்களுக்கு ஸ்டாலின் கிட்ட அந்த மரியாதையும் அந்த சுதந்திரமும் கிடைக்கல.
உதயநிதி எல்லாம் அந்த எங்களுக்கான மரியாதை, நாங்க தான் ஆட்சியில உட்கார வச்சோம் உதயநிதியை. ஆனா உதயநிதிக்கு அந்த மரியாதை தெரியல. ஹி இஸ் அ வெரி வல்கர் அண்ட் obscenely ஸ்பீக்கிங் பர்சன். கூப்பிட்டா கூட நாங்க உதயநிதி கிட்ட போக மாட்டோம். புரியுதா? கூப்பிட்டாங்க, பணம் இருக்கு வாங்க, பெண்ணுக்கு வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்க, இதெல்லாம் 2018 இருந்தே நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் திமுகக்கு போகாத காரணம், அங்க யாருக்குமே மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் காலில் விழணும்னு எதிர்பார்ப்பாங்க. யாரு? முதலமைச்சர் மனைவி, அமைச்சர்கள் மனைவி, துணை முதலமைச்சரோட மனைவி, இவங்க காலெல்லாம் மனிதர்கள் விழணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி இடத்துக்கு சுயமரியாதை இருக்க தமிழர்கள் போக முடியாதுல்ல. அப்ப நமக்கு யாரு இந்த இடத்துல வந்து நம்மளை நேர்மையா நடத்துற ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா அந்த மனிதர்களை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனாலதான் எடப்பாடியை பார்த்தோம், எங்களோட ஆதரவு தெரிவிச்சோம். ஆனா நாங்க இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கல, டு பி ஹானஸ்ட். காலையில இருந்து பார்த்தோம், எனக்கு ஒரு 100 ஃபோன் கால் இருந்துச்சு. அவ்வளோ பேப்பர், அவ்வளோ டிவி, எல்லாரும் கால் பண்ணி நான் கூட எல்லாம் திட்ட போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் வந்து வாழ்த்து சொன்னாங்க. நான் துணிஞ்ச ஒரு அரசியல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த 30 வருஷத்துல, அது ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கை, அது ஒரு தலித் பெண்ணா எடுத்திருக்கீங்க அப்படின்னாங்க. தலித் பெண்களே பாத்தீங்கன்னா சத்யவாணி முத்துக்கு அப்புறம் யாரும் இல்லைல்ல இங்க. அப்போ நான் அந்த அளவுக்குலாம் இல்ல, அவங்க அளவுக்குலாம் நான் இன்னும் நிறைய வேலை செய்யணும், நான் ஒரு சிறு துரும்பு தான். இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல காலியா இருக்க இடத்துல எமர்ஜிங் லீடர்ஷிப் வரணும், புது அரசியல் வென்யூஸ் இருக்குல்ல, நியூ வென்யூஸ் இன் பாலிடிக்ஸ். தலித்துகள்ன்றது ஒரு ஹோமோஜினஸ் செக்ஷன் இல்ல, ஹெட்ரோஜினஸ். அப்படி ஹெட்ரோஜினஸ் இருக்காங்க, சிந்தனை வேறு, செயல் வேறு, எல்லாமே இருக்கும் பொழுது அரசியலும் அவங்க டிஃப்ரெண்ட் அரசியல் பொலிட்டிக்கல் கட்சியில இருக்கலாம். அப்போ திமுக கிட்ட தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ கெட்டவன். திமுக இங்க நல்லது கெட்டதே கிடையாது சுபா, உண்மை சொல்றேன். திமுக ரொம்ப நல்ல கட்சி, இடதுசாரி எல்லாம் சொல்ல மாட்டேன். திமுக இடதுசாரியே இல்லாம ஒரு ஆல்மோஸ்ட் ரைட் தான் திமுக, கேபிட்டலிஸ்டிக் என்டிட்டி. நீங்க எப்படி திமுகவை லெஃப்ட்ங்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. காங்கிரஸே வந்து ரைட்டு தான். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து திமுக வந்து நான் புனிதர்கள், அதிமுக போனா நீங்க கெட்டவர்கள். ஆஹா சூப்பர், அதெல்லாம் உடைக்கணும் எனக்கு. இது புது அரசியல் செய்ய வேண்டிய காலகட்டம் 2026. இன்னும் பல வருடங்களுக்கு நான் முன்னோக்கி யோசிக்கும் பொழுது ஒரு இடத்துல தேங்கி போய் அடிமையாக இருக்க முடியாது என்னால. அப்போ பல இந்த போற மாற்று கட்சிகள்ல தலித்துகளுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, தலித்துகளுடைய மதிப்பு கூட்டல். அந்த மதிப்பு கூட்டல் பொலிட்டிக்கல் வாய்ஸ் வேணும்னா நாங்க அங்க போனோம். ஸோ அதனாலதான் நாங்க போனோம். அண்ட் இட் வாஸ் very very well received by the common people, media, everybody. ஓகே மேம், ஆக்சுவலா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்படுறார் அவங்க வீட்டுக்கிட்டேயே. அது யாருன்னு நமக்கு தெரியும், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவங்களுடைய மனைவி பொற்கொடி அவங்க இப்போ நிக்கிறாங்க எலெக்ஷன்ல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு நீங்க ஒரு பெண்ணா அதை நினைக்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்துல லாஸ்டா இறந்தது வந்து ராஜீவ்காந்தின்னு நினைக்கிறேன், ஒரு தேசிய கட்சியோட தலைவர். அதுக்கப்புறமா ரொம்ப 30 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் திமுக ஆட்சியில. பகுஜன் சமாஜ்ங்கிற பல முறை ஆட்சிக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்த ஒரு தலித் பகுஜன் ஆதிவாசி கட்சி. அது மிகப்பெரிய கட்சியோட தமிழ்நாடு தலைவர். அவரோட வீட்டு முன்னாடி சிசிடிவி இதுல போலீஸ் பாதுகாப்பு பாருங்க. அவர் வந்து உளவுத்துறை பாதுகாப்புல இருந்த மனுஷன். நீங்க அதான் யோசிக்கணும், அவர் பாதுகாப்பு இல்லாம இல்ல, உளவுத்துறை பாதுகாப்புல இருந்த ஒரு மனுஷன். அவர் வீட்டுல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வீட்டுல இருந்து இப்படி திரும்பினா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ்களுக்கு அவரை நல்லா தெரியும். இருந்தும் அவர் வீட்டு முன்னாடி வெளிச்சத்துல அப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னா அது திமுக அரசின் ஒரு அவரை நான் பிளேம் பண்ண முடியும். திமுக அரசு கண்டிப்பா அவர் தவற விட்டுடுச்சு, பாதுகாக்க விட்டுடுச்சு, இந்த கொலை நடக்க விட்டுடுச்சு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தே சில மனிதர்களை சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், அஸ்வத்தாமனும் காங்கிரஸ்ல தான் இருந்தாப்ல. அஸ்வத்தாமனோட குருவான செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தான் இல்லையா? அஸ்வத்தாமன் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அஸ்வத்தாமனுடைய குருவா ஒரு செல்வ பெருந்தகை தான் சொல்றாரு. அந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் முழுக்க அருள்ன்ற பையன் திமுகவை சேர்ந்தவன். இதெல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியுது இது ஒரு அரசியல் படுகொலை. நீங்க வேணா இந்த சில கூலி ஆட்களை வச்சு செஞ்சுட்டாங்க, அதனால செய்யறது அவனா இருக்கலாம், ஆனா டிசைட் பண்ணது யாருன்ற ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்த நம்ம யோசிக்கும் போது ஆம்ஸ்ட்ராங் யாருக்கு எதிரியா இருந்தாரு? அவருக்கு அரசியல் எதிரி யார்? எந்த கட்சியை அவர் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணியிருக்காரு? சொல்றேன், எந்த கட்சியை அவர் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணியிருக்காரு? எந்த அரசியல் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு? அவரால் வடசென்னை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வடசென்னையின் இடத்தை எடுக்க வேண்டும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? இந்த இடம் இருக்குல்ல. அப்போ அவருக்கு அந்த நிலைமை இருக்கும்போது அவங்க
ஒய்ஃப் இப்படி வெளியே வரும்போது எங்களுக்குலாம் தோணுச்சு அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு. திருமாவளவனே அதானே சொன்னாரு, பாதுகாப்பு இல்லைன்னு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 நாளா சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ பார்க்குறேன் அவங்க ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அமைச்சர்னு, திமுக சேர்ந்த அமைச்சர்னு. 2வது இன்டர்வியூல இந்த தொகுதியை சேர்ந்த அமைச்சர்னு அவங்க மங்களபுரம் தொகுதியில நின்று பேசுறாங்க. மங்களபுரம் என்ற இடம். மங்களபுரம் இடம் யாருன்னா பிரியாவும் சேகர்பாவும் அவங்களோட இடம் தான் மங்களபுரம், ஓட்டேரி மங்களபுரம்லாம். அப்போ இந்த தொகுதியை சேர்ந்த அமைச்சர்னு அவங்க பச்சையா சேகர் பாபு தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வேற யாராவது ஆட்சியில இருந்து திமுக எதிர்கட்சியா இருந்து இப்படி ஒரு பெண்மணி சொல்லியிருந்தா இந்நேரம் ரோட்ல எல்லாம் குதிச்சு அப்படியே உருண்டு சண்டை போட்டிருப்பாங்க, பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. ஆனா ஒரு பெண் சொல்றாங்க, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், அவங்க வேட்பாளர் மட்டுமில்ல அவங்க கணவரும் இறந்திருக்காரு, அவங்க வேட்பாளர் அதிமுகவோட வேட்பாளர், எனக்கு வந்து இவ்வளவு ஆபத்து இருக்கு, என் குழந்தை சின்ன குழந்தை 2 வயசு குழந்தைக்கு ஆபத்து இருக்குங்கிறாங்க. யாருமே அதை பத்தி கண்டுக்கல, அமைதியா இருக்காங்க. திமுகல வாயே திறக்கல, சிஎம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அப்புறம் நான் போன் போட்டு விசாரிச்சேன் அவங்க டீம்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, 2வது அவங்க போற இடம்லாம் அமைச்சர் பெண்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து ஆண்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து அவங்களை இழிவா பேச சொல்றாங்க, கூட்டத்துல திட்ட சொல்றாங்க. நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு இழிவா பேசுறாங்க, திட்டுறாங்க. விசிகா சேர்ந்த ஒரு ஆள் வந்து அங்க இருந்து ஆயுதப்படை, அவங்களோட பாதுகாப்பு ஆயுதப்படை போலீஸ் அந்த பெண்ணை அசிங்கமா பேசி கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி அவங்க வந்து he was arrested day before yesterday. ஸோ இந்த விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம்ல. அப்ப இந்த விஷயம்லாம் யோசிக்கும் பொழுது இந்த எலெக்ஷனே வந்து இவ்வளவு சீரியஸா இருக்கே, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க, உண்மையிலேயே அந்த விஷயம் நடக்குது, இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல. சோ அப்போ எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சேகர் பாபு, செல்வ பெருந்தகை இவருக்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க இருக்கும்போது இதுதான் நான் சொல்றேன், அவங்க எல்லாம் தோக்கணும். ஏன்னா அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த பயம் என்ன ஆகும், இதெல்லாம் ரியாலிட்டி ஆயிட்டுன்னா என்ன பண்றது, எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஒரு பேர் சொல்லி இந்த மினிஸ்டர்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னா, இவங்க அரசு மக்களால திரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய அநியாயங்கள் இங்க நடக்கும். அந்த விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம திமுகக்கு 100% சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கோம். மேம், நீங்க சொல்ற மாதிரிதான் இஸ்லாமியர்களால பட்டியலின மக்களுக்கு ஆபத்துன்னு ஒரு விசிகா வேட்பாளர் சொல்றாரு. இது எவ்வளவு தூரம் உண்மை? இது உண்மையா? முதல்ல அது உண்மையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வெட்டி எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஃபுல் வீடியோ எடுத்தேன். நான் அயன் கார்த்திகேயன் பண்ண வேண்டிய ஃபேக்ட் செக்கிங் வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் அயன் கார்த்திகேயன் வந்து யூ டர்ன்ல அன்னைக்கு பொய்யா போட்டாப்ல, அவர் சொன்னதை வெட்டி ஒட்டி போட்டாங்கன்னு. ஆனா அவர் உண்மையிலே என்ன சொன்னாருன்னு இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாரு, 1970 வந்து 90கள்ல வந்து அந்த ஏரியால இருந்த தலித்துகள் எல்லாம் RSSல காசு வாங்கிட்டு இஸ்லாமியரோட கடையில வந்து சண்டைலாம் போட்டு பெரிய கலாட்டாலாம் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த முஸ்லிம்ஸ் டாக்கிங் அபவுட் தலித்ஸ் as RSS ஃபுட் சோல்ட், அது ஒரு கேவலமான விஷயம், ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். அது ஒரு மனுஷன் சொல்லி ஓட்டு கேட்கிறான், திருமாவளவன் வந்த பிறகுதான் இதெல்லாம் போச்சு அப்படிங்கிறது. ஏன்னா RSSல நீங்க பாக்குறீங்க பல சமூகங்கள் இருக்கு சுபா, பல சமூகங்கள் RSSல இருக்கு. வன்னியர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஓபிசிஸ் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க அந்த சமூகத்தை சொல்லி எதுவுமே சொல்லாம தலித்துகளை குற்றம் சொன்னீங்க தெரியுமா? இதுக்கு அவர் சொன்னதுக்கு ஆதாரமே கிடையாது. அவர் சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது. இத்தனைக்கும் அந்த காலகட்டத்துல 90ஸ்ல மிகப்பெரிய தலித் தன்னெழுச்சி மூவ்மெண்ட் எல்லாம் அங்க நடந்தது ஜாதிக்கு எதிரா. அப்போ இந்த ஆளு அப்துல் ரஹ்மான் அவர் அந்த தன்னெழுச்சி மூவ்மெண்ட்டை RSS ஸ்பான்சர்ட்னு சொல்றாருன்னா அப்போ அந்த இயக்கத்தை எவ்வளவு கொச்சப்படுத்துறாருன்னு அர்த்தம். அதுக்கு திருமாவளவன் ஒரு கடினம் தெரிஞ்சுக்கணும், கடிந்து கொண்டு இருக்கணும், செய்யவே இல்லை. அதுக்கு பதிலா எங்களை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து முஸ்லிம் விரோதி. நாங்க எல்லாருமே இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு இந்தியா முழுக்க சுபா ஒரு இஷ்யூ நடந்தாலும் as தலித் ஆக்டிவிஸ்ட் நாங்க நிக்கிறோம். ஆனா முஸ்லிம்ஸ் என்ன நடந்தாலும் எங்களுக்கு கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. இதை நான் கடைசி ஒரு 3-4 வருஷத்துல பாக்குறேன். அதுவும் திமுக ஆட்சியில திமுகக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. எங்க மேல தலித் இஷ்யூஸ் எவ்வளவு நடந்தாலும், மதவாதம் பிரச்சனை தான், ஜாதிவாதம் மிகப்பெரிய பிரச்சனை, எவ்ரி மோமெண்ட் இட் இஸ் ஹேப்பனிங். ஆனா தலித் செத்தா கூட வாய திறக்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. நீங்க என்னைக்கா பாத்திருக்கீங்களா இஸ்லாமியர்கள் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத் தமிழ்நாட்டு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து போகும், என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? ஆணவ கொலை பத்தி பேசியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. கன்னியாகுமரியில ஒரு ஆணவ கொலை, தமிழ்நாடு நான் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. கன்னியாகுமரியில தனுஷ்னு ஒரு பையன் லவ்வரை பார்க்க போறான், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், தலித் பையன். லவ்வரை பார்க்க போறேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறான். அவங்க வேற ஊர்ல இருக்காங்க. நைட்டு போகணுமா, காலைல அந்த பொண்ணு வீட்டு மொட்டை மாடியில தூக்கு போட்டு தொங்குறான்.
ம். அத வந்து தற்கொலைன்னு முடிச்சிட்டாங்க கேஸ. அது எவ்ளோ சொல்லியும் கூட அந்த கேஸ வந்து அவங்க கொலை, சந்தேகத்திற்குரிய மரணம் கூட எடுக்கல சுபா. பாடி அப்பவே கொண்டு போய் சொல்லி அப்பவே எரிக்க சொல்ட்டாங்க போலீஸ் வச்சு. அந்த போலீஸ் அனுப்பி அந்த அம்மா, அப்பா கூட. ஏன்னா அவங்க ரொம்ப ஏழை. அந்த பையன் அப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் கூட அந்த ஃபேமிலி என் கூட டச்ல இருக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய இஸ்லாமிய குடும்பம். திமுக பின்னணியை சேர்ந்தது. திருமாவளவன்ல இருந்து யாருமே அத பத்தி பேசல. சகோதரத்துவம்ங்கிறது வேற. ஒரு கிரைம் நடக்கும்பொழுது அவங்க எந்த தலித்திலே எவ்வளவு பேர் தப்பு பண்ணும்போது நான் கேட்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தப்பு பண்ணும்போது நான் கேட்கிறேன், நான் கிறிஸ்டியனு. அப்போ இஸ்லாமியர்கள் தப்பு பண்ணும்போது ஒருத்தர் கேட்கணும்ல. ஓட் பேங்குக்காகவோ இல்ல அவங்க குடிக்கிற பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ நீ வந்து அடிமையா இருக்க கூடாதுல்ல. அப்போ இன்டர்செக்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது ரிலிஜியஸ் ரைட்ஸ் பேசுற இடத்துல காஸ்ட் ரைட்ஸ் நான் பேசுறேன். as a தலித் ஒரு மார்ஜினலைஸா நான் பேசும்பொழுது நீங்க அதுக்கு நார்த்ல கூட பாக்குறேன். நார்த்ல கூட முஸ்லிம்ஸ் ஓரளவுக்கு தலித்துகளுக்காக பேசுறாங்க. தமிழ்நாட்டுல சுத்தம் சுபா, சுத்தம் பேசுறதே இல்ல. ஆனா எனக்கு பாருங்களேன், ஒரு விஷயம் நடந்தா உடனே மெசேஜ் போவாங்க. பாலஸ்தீனுக்கு மெசேஜ் போடுவாங்க, காசாக்கு போடுவாங்க. உண்மையே சொல்றேனே, நானே டெய்லி உட்காந்து காசாக்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் எல்லாருக்கும் பேசுறேன். ஆனா இவங்க இந்த மதத்துல நடந்தா மட்டும் நான் பேசுவேன் அப்படிங்கறதே தப்பு, தவறான விஷயம். அதுதான் நான் சொல்றேன். அப்துல் ரஹ்மான் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு தலித் ஓட்டு வேணும், நீ தலித் கட்சி வேணும், அவன்கிட்டயே போய் நீ RSS கிட்ட காசு வாங்கிட்டு கெட்டவனா இருந்த, நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். என்னைக்காவது இந்த அப்துல் ரஹ்மான் ரொம்ப க்ளோஸா இருந்தது யார் தெரியுமா? ஜாஃபர் சாதிக் கொக்கைன் கேஸ்ல மாட்டான்ல, அவங்க அப்துல் ரஹ்மான் ரொம்ப க்ளோஸ். அவங்க தம்பி சலீமா அப்துல் ரஹ்மானோட வேலை செஞ்சவர். அப்ப நீ தானே அசிங்கப்படணும், உன்னதானே நாங்க சொல்லணும். நீ எல்லாம் ஒரு கேண்டிடேட்னு அறிவிச்சிருக்காங்களா, உனக்கு வெக்கமா இல்ல, நீ இந்த கொக்கைன் குரூப்போட என்ன பண்றேன்னு. அதுக்கு பதிலா நீ எங்களை 1990 எப்படி இருந்த நீ சொல்லாமா? எவனுமே கேட்கல. அங்க உட்கார்ந்து இருந்தவனா அமைதியா இருக்கான். ஏன்னா கட்சி கட்டுப்பாடு. அதுதான் நான் சொல்றேன். உனக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன். ஹியூமன் ரைட்ஸ் முஸ்லிம்ஸ் மேல இஷ்யூஸ் நடக்கும்போது கண்டிப்பா நான் கேட்பேன். எனக்கு நீ குரல் கொடுங்குற, அதே நேரத்துல என்ன நீ அசிங்கம் படுத்தாத. அதாவது திமுகக்கு எதிராக கேள்வி கேட்கிறவங்களாம் RSS அப்படின்னு சொல்ற அந்த முத்திர குத்துற வேலையும் இஸ்லாமியர்கள் கண்டிப்பா நிறுத்தணும். ஏன்னா உனக்கும் சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சிறையில் இருக்கு திமுக ஆட்சியில சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கக்கூடிய 90% இஸ்லாமியர்களும் தலித்துகளும் திமுக ஆட்சியில தான். அது அப்ப நான் தான் பேசுறேன். வேற யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி திமுகக்கு எங்க பிரதிநிதித்துவம்? திமுக எங்க இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு? அங்கே கிடையாது. அதையே பேச மாட்டாங்க. நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பேஸ்டா ரிலிஜன்ல விட்டுட்டு ஹியூமன் ரைட்ஸ் பேஸ்டா மொத்தமா எல்லாருக்காகவும் பேச ஆரம்பிக்கணும். நான் அப்துல் ரஹ்மான் பேசினதா நான் ரொம்ப கண்டிக்கிறேன். விசிகா எப்படி இப்படிப்பட்ட ஆட்களை வளர்க்குது? ஆலூர் ஷானா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் தலித் கட்சியில இருந்து போய் தலித் மக்களுக்காக பேசினதே கிடையாது. இன்ஃபேக்ட் விசிகா கூட பேசுறது கிடையாது, திமுக மட்டும்தான் பேசியிருக்காரு. அப்புறம் அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி திருமாவளவன் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு எனக்கு தெரியும், சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலையும். அப்போ எதனால இவ்வளவு ஒரு தலித் வெறுப்பு? அந்த கேள்வியை நான் கண்டிப்பா கேட்பேன். அதை நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேன். யாருக்காகவும் நான் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. கிறிஸ்தவத்துல இருக்கும் ஒரு பிரிவினர் பிஷப் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு கேட்டதை எதிர்த்து இருக்காங்க. ஒரு இடத்துல நீங்க வந்தீங்களா, உங்க ஒர்க் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க, யாருக்கு ஓட்டு போடணும், அரசியல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்கன்னு சொல்லி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி இருப்பதை நம்மளால கேட்க முடியுது, சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமா, ஏன்னா ஜான் பிரிட்டோ கிறிஸ்தவ ஆசிரியர், தலித் கிறிஸ்தவ ஆசிரியர் நல சங்கம் தலைவர் அவரு. அதுக்கப்புறம் மக்கள் தேசிய கிறிஸ்தவ களம் நேத்து அவங்க தான் அந்த லெட்டர் ஹெட் அமைச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு இது மட்டுமே நாங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலா ஜான் பிரிட்டோவும் EPS பார்க்க வரதா இருந்துச்சு. அவரால் வர முடியல, உடனடியே சொல்லி உடனடியா பார்த்ததுனால அவரால் கடலூர்ல இருந்து வர முடியல. இல்லைன்னா அவரும் அதுல வரதா தான் இருந்தது. அவரு ஆதரவு கடிதம் கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. அதிமுக ஆசிரியர் தலித் ஆசிரியர் நல சங்கம் என்ன, தலித் கிறிஸ்தவ ஆசிரியர் நல சங்கம் என்னன்னா, இந்த பிஷப்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப நேற்று பேச சின்னப்பா கூட அவருக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன், ரிட்டையர் ஆயிட்டாரு. சின்னப்பாவை எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்களா. அவரால் யாரு நடக்க கூட முடியாதுங்க சின்னப்பாவை. ஏன்னா எங்க வீட்டு ஃபங்க்ஷன் உனக்கு வந்தாரு, சின்னப்பாவால நடக்க கூட முடியாது, அப்படியே இப்படிதான் நிப்பாரு. அவரால் அந்த மனுஷனை எழுப்பி உட்கார வச்சு நீ திமுகக்கு வாக்கு கேட்க வச்சிருக்க, வில்சனை பக்கத்துல உட்கார வச்சுன்னா எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை திமுக செஞ்சிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. He can't even walk. He needs 5 people to make him sit down. Really, he is very old. நான் என்ன சொல்றேன்,
தற்சமயம் ஏஷியா நெட் லைவ் அந்த ஒரு தொலைக்காட்சி வந்து திருச்சியில இருக்காங்க. ரெண்டு டீம் இருக்காங்க. ஒருத்தவங்க திருச்சியில, ஒருத்தர் நாங்குநேர்ல கவர் பண்றாங்க தமிழ்ல. திருச்சியில என்ன கவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மேல் சர்ச்ல நடக்கக்கூடிய விஷயம். கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, கல்ற தனியா இருக்கு, நிறைய கிறிஸ்தவர் கல்ற ரெண்டா இருக்கு. இந்த நாசமா போனவனுக்கு இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். எனக்கு அதிக பக்தி இருக்கு, நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். பட் ஸ்டில் இந்த ஃபாதர்ஸ் மாதிரியான ஒரு காஸ்டிஸ்ட் பீப்புள் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ரொம்ப காஸ்டிஸ்ட். இப்ப இருக்க ஜார்ஜ் அந்தனி சாமி உட்பட எவ்வளவு பேச்சு பேசுறாரு திமுகவுக்கு வந்து. இனிகோ இருதயராஜோட நிக்கிறாரு. ஏன் நிக்கிறீங்க? ஏன்னா நீங்க எல்லாம் கிறிஸ்துவ வெள்ளாளர்கள், வெள்ளாள கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு ஜாதிய விதோட நீ கிறிஸ்தவத்துல ஜாதியே இல்ல, ஆனாலும் நீ இன்னும் புடிச்சுக்கிட்டு இனிகோ எல்லாரும் சேர்ந்து வெள்ளாளர் கிறிஸ்தவா நிக்கிறீங்க. கிறிஸ்தவத்துக்கு இங்க இந்தியன் தமிழ்நாடுக்குள்ள கிறிஸ்டியன்ஸு சர்ச்சுக்கு போக முடியல, தேர்வு வந்து அவங்களுடைய தலித் வீதிகளுக்கு போல. இப்போ அந்த திருச்சியில குறிப்பிட்ட இடத்துல வந்து கல்ற தனித்தனியா இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு சண்டை நடக்குது, மனிதர்களை புதைக்க பிரச்சனையா இருக்கு. இந்த ஃபாதர்ஸ், இந்த பிஷப்ஸ் அந்த தலையிடல. சின்னப்பா நேத்து பேட்டி கொடுத்தாரு. சின்னப்பா ஒருத்தர் மட்டும்தான் அவர் தலித்தா. அவர் ரொம்ப ரேரா தான் தலித்துங்க பிஷப் ஆவாங்க தமிழ்நாட்டுல. யார் வேணா தலித் பிஷப் ஆகலாம், அது ஒண்ணுதான். யார் வேணா போப் ஆகலாம். கிறிஸ்டியானிட்டியோட பெஸ்ட் திங் இஸ் எனிபடி கேன் பி அ பிஷப் இஃப் இஸ் அ மேல். அகைன் அது ஒரு இஷ்யூ தான். ஒரு ஆனார் தான் பிஷப் ஆகலாம், யார் வேணா கார்டினல் ஆகலாம், யார் வேணா போப் ஆகலாம். ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் 18 டயோசிஸ் இருக்குன்னா 18 டயோசிஸ்ல 2 பேர் தான் தலித்து. ஆனா 65% தலித் கிறிஸ்தவர்கள்ல பறையர்களும் டிகேவியும். அதாவது தமிழக ஜனத்தொகையில, கிறிஸ்டியன் ஜனத்தொகையில 65% தலித்துகள். ஆனா எங்களுக்கு கொடுக்கறது 2 பிஷப் தான். இதை எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இதை நாங்க தான் குடும்பமா நாங்க எங்க தாத்தா கேள்வி கேட்டாரு, எங்க அப்பா கேள்வி கேட்டாரு, நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு விஷயங்கள் ஜாதி ரீதியா நடக்குது. இந்த பிஷப்ஸ் எல்லாம் வாயத்து இருக்கலாம். திமுக ஒண்ணுன்னா ஓடி வந்துடுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி இப்போ உங்களுக்கு தெரியும் 1950 பிரசிடென்ஷியல் ஆர்டர் தலித் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் டிப்ரெஸ் கிளாஸ்ல இருந்து தூக்கி பிசில போட்டாங்க. நாங்கெல்லாம் வந்து பிசி ஆதரவடா அப்படிதான் வரும். ரொம்ப வருஷமா வந்து நாங்க வந்து அதுல இருந்து விலக்கி எங்களை எஸ்சி பட்டியல சேர்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அது காங்கிரஸ் 1950ல ஸ்டார்ட் ஆச்சு. காங்கிரஸ் பிஜேபி போத் பார்ட்டிஸ் வேர் நாட் ஏபிள் டு கம். இப்போ பிஜேபியில வந்து பாலகிருஷ்ணன் கமிஷன் போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த ஜெயலலிதா கருணாநிதி ஏமாத்திட்டே இருப்பாரு. உங்களுக்கு சலுகை கொடுத்துறேன், உங்களுக்கு மற்றவர்கள் மாதிரி சலுகை கொடுத்து கருணாநிதி ஏமாத்தி எங்களுக்கு எந்த லோக்கல் அமெண்ட்மெண்ட் கூட கொண்டு வரல. இந்த நாய்க்கு பிஸ்கட் காத்தி ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டாரு கிறிஸ்தவ மக்களை. ஆனா உண்மையிலே யார் எங்களுக்கு, இதுவும் எனக்கு ஒரு லேட் ரியலைசேஷன் தான், உண்மையிலே யார் எங்களுக்கு வந்து அந்த இது 13 முறை செக் பண்றேன். சென்ட்ரலுக்கு போய் தலித் கிறிஸ்தவ மதமாரிய தலித் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்கள் போல் எஸ்சி ஸ்டேட்டஸ் வேணும்னு மனு கொடுத்தது ஜெயலலிதா மட்டும்தான் பிரதமர்கள் கிட்ட 13 தடவை. பிராமன் ஹிந்து உமன். அண்ட் தென் ரவி பெர்னாட் அப்படிங்கிற பாருங்க, நீ இவ்வளவு பேர் கமல்ஹாசன்லாம், அரசியலே தெரியாத கமல்ஹாசன்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு. ரவி பெர்னாட்டை எம்பியா அனுப்புறாங்க. இஸ் அ தலித் கிறிஸ்டியன் பாரு. அப்போ நாங்க இதை பார்ப்போமா இல்ல அதை பார்ப்போமா? நீங்க சொல்லுங்களேன். திமுக சமூக நீதி கட்சியா இல்ல அதிமுக சமூக நீதி கட்சி? அப்புறம் நாங்க நிறைய டிமாண்ட்ஸ் வச்சு மேனிஃபெஸ்டோல திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா பண்ணி, அது ஏன் நான் சொல்றேன், ஜெயலலிதா பண்ணதோட கண்டினியூஷன். ஜெயலலிதா தான் இந்த ஜிஓ பாஸ் பண்ணாங்க. ஜிஓ நம்பர் ஞாபகம், பட் யூ கேன் செக். ஜிஓ பாஸ் பண்ணாங்க. மதமாரிய தலித் பிள்ளைகளுக்கும் தலித் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும். அதனாலதான் நிறைய பிள்ளைகள் வந்து ஸ்காலர்ஷிப் அனுபவிக்கிறாங்க, காலேஜ், ஸ்கூல். அது ஜெயலலிதாவால தான் சாத்தியமாச்சு. என்னன்னா, அதிமுக அதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தாம விட்டாங்க. திமுக ஒண்ணுமே பண்ணாம விளம்பரப்படுத்தும் போது அதிமுக அமைதியா போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் இப்ப கண்டுபிடிச்சு வந்து, ஐயோ இப்படி பண்ணிருக்காங்க, நான் அவங்களை எவ்வளவு திட்டிருக்கேன் அப்படின்னு. ஐ ஃபீல் ரியலி பேட். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இங்க என்னெல்லாம் பாலிசி, என்னெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன்ல மத்தவங்களுக்கு கிடைக்குதோ அதே மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும். இது தெலுங்கானால கொண்டு வந்த ஸ்கீம் மாதிரி தான். அப்படி அவர் வாக்கு கொடுத்திருக்காரு மேனிஃபெஸ்டோல. நேர்ல பேசும்போது நாங்க இது சொன்னோம், and he said yes. So இதுதான் எங்களுக்கான கிறிஸ்தவர்களுக்கான செக்யூரிட்டி. ஸோ இந்த செக்யூரிட்டியை ஏடிஎம்கே தான் கொடுக்குறது தவிர திமுக கொடுக்கல. அண்ட் ஐ நோ ஏடிஎம்கே கேன் நெவர் ஃபால் ப்ரே டு ஒரு
திமுக வேணா மத்தியில் இருக்க கட்சியோட கூட்டணி வச்சு தமிழகத்தோட ஃபெடரலிசத்தை வித்துருக்கலாம். ஆனா ஐ டோன்ட் திங்க் ஏடிஎம்கே ஃபெடரலிசத்தை விட்டுற மாதிரி எனக்கு எதுவும் தோணல. அவங்க எப்பவுமே அவங்களோட ஒரிஜினாலிட்டிக்குள்ள எப்பவுமே இருக்கிறாங்க. அதுவும் நான் சொல்லணும், ஃபெடரலிசம்னு வரும்போது திமுக பேசிக்கிட்டே இருப்பான், ஆனா அதுக்கு எல்லா சண்டையும் வந்து ஏடிஎம்கே தான் போடுவாங்க. ஸோ அதனால இந்த பிஷப்புங்களா இந்த லாபிக்குள்ள உட்காந்துக்கிட்டு முன்னாடி அந்த எஸ்ரா சர்க்குணம் பயங்கர காஸ்டிஸ்ட், நாடார் கிறிஸ்டியன் காஸ்டிஸ்ட், அதனால அவரெல்லாம் உட்காந்து கருணாநிதியோட ரொம்ப க்ளோஸா அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்க பாருங்க, அந்த ஆள் பேர் என்ன, தினகரன் ஃபேமிலி, வெரி காஸ்டிஸ்ட். They do a lot of scam in the name of religion. மோகன் சி லாசரஸ், காஸ்டிஸ்ட். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கனிமொழியோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, கருணாநிதி ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஏன் இது நடக்குது எனக்கு புரியல. ஏன் இது நடக்குது? நீ வந்து அங்க கிரீன்வே சாலை பக்கத்துல வந்து இந்த ஆள் பேரை வைக்கிற, தினகரன் பேரு நீ ஒரு இதுக்கு சாலைக்கு வைக்கிற. என்ன கழட்டினாரு தினகரன்? யாருக்கு என்ன கழட்டினாரு? ஆப்ரஹாம் பண்டிதருங்கிற ஒரு மிகப்பெரிய இசைக்கு கர்ணாமிருத சாகரம்னு தமிழ் இசைக்கு இலக்கணம் எழுதினவர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ரஹாம் பண்டிதர் பேர்ல இங்க எதுவுமே இல்ல, பறையறவர். ஆனா நீ டிஜிஎஸ் தினகரன் ஒண்ணுமே பண்ணாம அந்த நிலத்தை ஆட்டையை போட்டு உட்கார்ந்து மக்கள் கிட்ட ஏசு பேரை சொல்லி சம்பாதிக்கிற, கண்ணு புளிஞ்சு வளர்த்துட்டு இருப்பாரு. அப்படி சம்பாதிச்சவங்க தான் அவங்க. அந்த மனிதர்களுக்கு டிஎம்கே க்ளோஸா இருக்கு. அப்போ இந்த லாபி ஒண்ணு ரொம்ப வருஷமா டிஎம்கே பில் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னா, அதுல ஒரு பயங்கரமான ஒரு பினான்சியல் லாபி, அதுக்குள்ள இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்க அதெல்லாம் உடைக்க விருப்பப்பட மாட்டாங்க. இன்னொன்னு பிஜேபி காட்டி பயமுறுத்துறது, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துறது. அப்படி பண்ணிட்டே கிறிஸ்டியன்ஸ் எங்க அடிக்கிறது, அப்படி பண்ணிட்டே கிறிஸ்டியன் இந்த தலித் கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க, 50 கூட இல்ல, கிட்டத்தட்ட 75 மலக்குழி மரணங்கள் இந்த 5 வருஷத்துல நடந்தது. அதுல இருந்தது நிறைய தலித் கிறிஸ்டியர்கள். அப்பனா சாகுறான், யாருமே பதில் சொல்லல. சோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப இறந்த ஆகாஷ் டெலிஸ் ஒரு தலித் கிறிஸ்தவ. அப்ப கிறிஸ்டியனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் போது தலித் கிறிஸ்தவர்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அப்ப திமுக அதுல ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அது எல்லாம் இந்த ஃபாதர்ஸ் கேள்வி கேட்கணும்ல, மனசாட்சி இருந்தா. யாருக்காகவும் பேசல. ஆனா ஒரு ஃபாதர் கேள்வி கேட்டாரு ஸ்டார்டிங்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. மண்ணு கனிம வலை கொள்ளை நடக்குதுன்னு ஒரு ஃபாதர் முன்னாடி கேள்வி கேட்டார் கன்னியாகுமரியில. அவரை திமுக அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணிச்சு. அதுதான் நடந்துச்சு. உண்மையா கேள்வி கேட்கிற ஃபாதர் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மீனவர் சமுதாயத்தோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் வெளியே வர்றது இல்ல. அவங்க எல்லாம் திமுக ஆதரவு கொடுக்கல, எழுதி வச்சுக்கோங்க. அவங்க யாரும் திமுக ஆதரவு கொடுக்கல. இந்த ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் குரூப், ஒரு குறிப்பிட்ட லாபி உட்கார்ந்துக்கிட்டு நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க சொல்லி நாங்க ஓட்டு போடல. எல்லா காலகட்டத்திலயும் எங்களுக்கு என்ன தோணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போடும். கிறிஸ்தவர்கள் வந்து ஃபாதர் சர்ச்ல சொன்னோன்னே ஓட்டு போடும். ஏன்னா இதே கிறிஸ்தவர்கள் தான் திமுக பாஜக கூட இருக்கும் போது எங்களை போய் பாஜகவுக்கு ஓட்டு போட சொன்னது. கூட்டணி இருக்கும்போது ஓட்டு போடுங்கன்னு சொன்னது அவங்கதான். அதனால இப்ப நீங்களுக்கு பேசுறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. We don't want to be influenced by religious people on who to vote. அந்த பிரிவினை. Spiritually I'm there, spiritually also I'm not with fathers. Spiritually I'm with God. Religiously I may be with this congregation, but vote போடுற ரைட்ஸ் இது நான் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் சொல்றோம். என்னன்னா, எனக்கு கிடைச்ச லைம் லைட் மத்தவங்களுக்கு கிடைக்கல. திமுக மட்டும் 4 பேரை கொண்டு வந்து லைம் லைட்ல புஷ் பண்ணு. ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவால தான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.